வணக்கம் ஜெயந்த். இன்னைக்கு பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். 2026 மீண்டும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே புகுந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், இந்த மாதம் அந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒரு ஷியாக்கள் வழிபடக்கூடிய சிய பிரிவு இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தளத்தில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல். அதில் 70க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சர்ஜென்ஸ் குரூப்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஒரு தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்களுடைய வீரர்கள் சரணடைஞ்சு அவங்கள நீங்கள் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பலுச்சிஸ்தான் இப்போ தனி நீதிமன்றம் எல்லாமே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் ஒரு பக்கம் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் அவங்களுடைய ஐ கார்டு எடுத்து வீடியோவில் போட்டு, இது நீங்கள் கொடுத்த ஐ கார்டு தான், நாங்கள் எங்கே போவோம், நாங்கள் பாகிஸ்தான வீரர்கள் தான் சொல்லி கதறக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ்தூனி ஃபைட்டர்ஸ், தெரிக்கி தாலிபன் சொல்லக்கூடிய டிடிபி, இவங்க பாகிஸ்தானை நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று பன்னு அப்படின்ற இடத்துல, பலுச்சிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பன்னுன்ற இடத்துல ஒரு ஐஇடி தாக்குதலில், வெஹிக்கிள் பேஸ் ஐஇடின்னு சொல்லக்கூடிய விபிஐடி தாக்குதலில் ஒரு பாகிஸ்தானுடைய மூத்த இராணுவ அதிகாரியும் கிட்டத்தட்ட 7 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு தினத்துக்கு 5லேருந்து 10 பேர் பாகிஸ்தானிய வீரர்களோ இல்லை அதிகாரிகளோ துணை இராணுவத்தினோ இறக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாடுக்கு லிட்டரலாக இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது தெரியுது. இப்போ இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இப்போ தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் இது எல்லாமே செய்கிறது டிடிபி, தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தான். இதற்கு ஆதரவு கொடுக்கறது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள். குறிப்பாக அந்த எல்லை மாவட்டங்களில் இவங்களுக்கு ஒரு சேஃப் ஹெவன் கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய முகாம்கள் இருந்து தான் இந்த தாக்குதல் எங்கள் நாட்டு மேல் நடத்தப்படுது. ஸோ எங்களுடைய தற்காப்புக்காக நாங்கள் இந்த தீவிரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தினோம். இதுதான் பாகிஸ்தானோடது. ஸோ என்ன மாதிரியான தாக்குதல் நடத்தாங்க? அவங்க விமானப்படையை பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதில் கொல்லப்பட்டது கிட்டத்தட்ட 17. இப்போ ஒரு ஆப்கானிஸ்தானோட ஊடகம் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 17 பேர் பொதுமக்கள். அதுலேயும் இவங்க தாக்குதல் நடத்தினது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதராசாவில், ஒரு வழிபாட்டு தளத்தில். அங்கே இருக்கக்கூடிய குரானெல்லாம் எரிஞ்சிருக்கக்கூடிய காட்சிகள்லாம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஃபோட்டோஸாக எடுத்து ஆப்கானியர்கள் போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவாஜா ஆசிஃப் நேற்று பேசும்பொழுது, தேவைப்பட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், எங்கள் நாட்டில் இந்த மாதிரியான ப்ராக்சி வார ஆப்கான் தாலிபான்கள் செய்கிறாங்க அப்படின்னும், அதே மாதிரி தாலிபான்களும் இந்திய அரசாங்கமும், அதாவது ஆப்கானும் இந்தியாவும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்க, ஒரு மல்டி ஃப்ரண்ட் ஸ்ட்ராட்டஜியில் எங்கள் நாடு இன்றைக்கி ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கு, தேவைப்பட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் இந்த தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க. இவங்களுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அத்தாவுல்லா தரார் அப்படின்றவர், கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இருக்குது, இப்போ சமீபத்தில் நடந்த தாக்குதல் எல்லாமே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தானோட தலைமை தான் நடத்தினாங்கன்றதுக்கு இது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்கான் தாலிபான்கள்கிட்ட நிறையா பேசணும், இதை நிறுத்துங்க, உங்கள் இடத்த எங்கள் நாட்டுக்கு எதிராக பயன்படுத்த விடாதீங்கன்னு சொன்னோம், ஆனால் கேட்கல. அதே மாதிரி தோஹாவில் நடந்த அந்த மீடியேஷன், கத்தார் மற்றும் துருக்கி நடத்திய அந்த சமாதான பேச்சுவார்த்தையில் சில கமிட்மெண்ட்ஸ் அவங்க கேட்டிருந்தோம், அவங்க கொடுத்துருந்தாங்க, அதை ஃபாலோ பண்ணலை. அதனால் எங்களுடைய சிட்டிசன்ஷிப், அதாவது எங்களுடைய மக்களை காப்பாற்றுறதுக்கும் எங்களுடைய இறையாண்மையை காப்பாற்றுறதுக்கும் நாங்கள் ஒரு துல்லியமான ஒரு தாக்குதல் வெறும் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ சிந்தூரில் இந்தியா என்ன சொல்லிச்சோ அதே தான் இப்போ பாகிஸ்தான் சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மூடர்களுக்கு இப்பவும் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நீ என்ன இன்னொரு நாட்டுக்கு பண்ணுறியோ அதை இன்னொரு நாடு உனக்கு பண்ண முடியும் அப்படின்ற போது, இப்போ ஆக்சுவலாக பாகிஸ்தானோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலையே அவங்களுக்கு ஒரு அமைதியான பகுதி அப்படின்றது அவங்களுடைய ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட், கிழக்கு பகுதி எல்லை, அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லை தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைலண்ட்டாக இருக்குது. நடுவில் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் 2 நாளைக்கு முன்னாடி இவங்க சீஸ்ஃபயர் வயலேட் பண்ணாங்க. இந்தியாவுடைய இராணுவம் மற்றும் பிஎஸ்எஃப் மீடியம் மிஷின் கன் 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தாக்கக்கூடிய இயந்திர துப்பாக்கியை பயன்படுத்திய பிறகு வழக்கம் போல் வெள்ளக்கூடியை காமிச்சிட்டு பின்னாடி ஓடக்கூடிய நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்தியா பாகிஸ்தான் எல்லை தான் மிகவும் பதற்றமானது அப்படின்னு உலகத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ அது பாகிஸ்தானோடைய அந்த புது ஸ்கேலை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் எல்லை தான் அவங்களுக்கு அமைதியாக இருக்குது. அவங்களுடைய மேற்கு எல்லை, ஆப்கானிஸ்தானோடு இருக்கக்கூடிய எல்லை அப்படின்றது லிட்ரலாக பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டோடைய கிட்டத்தட்ட ஒரு பாதி மாவட்டங்கள் அப்படின்றது, இந்த ப்ராவின்ஸ் 2 ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய பாதி மாவட்டங்கள் இவங்க கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த இடத்துல
இவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காரணம் காட்டுறது இஸ்லாமாபாத்தில் பண்ணது. அதன் பிறகு நேற்று ஒரு உயர் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கொல்லப்பட்டது. நல்லா கவனிங்க, இவங்களுடைய அதிகாரிகளோ இல்லை வீரர்களோ கொல்லப்படும் போது இவங்க எப்போ ரியாக்ஷன் காமிப்பாங்கன்னா, அந்த அதிகாரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபியாக இருக்கணும். அப்போ தான் இவங்களுக்குலாம் வந்து ரத்தம் குதிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பலூச்சி அதிகாரிகளோ இல்லை பஸ்தூனி அதிகாரிகளோ இல்லை சிந்தி அதிகாரிகளோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா இவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. கார்கில்லையுமே இதே தான் நடந்துச்சு. பலூச் ரெஜிமெண்ட் வீரர்கள் கொல்லப்பட்ட போது இந்திய இராணுவத்தால் இவங்க வந்து பெருசாக அங்கே அலட்டிக்கவே இல்லை. அப்போ வரைக்கும் இவங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி எங்கள் வீரர்களே இல்லைன்னு சொல்லி சாதிச்சாங்க. நம்மளுடைய வீரர்கள் ஜாக்ரிப் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த வீரர்கள், பீகார் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த வீரர்கள் அந்த உயரிய மலைப்பகுதிகளில் இவங்களுக்கு அவங்க மதப்படியான இறுதி சடங்கை கொடுத்தாங்க. அதுதான் ஒரு போர் வீரனுக்கு உண்டான ஒரு அழகும் ஒரு தர்மம். அதன் பிறகு இவங்களுடைய பஞ்சாப் ரெஜிமெண்ட் வீரர்கள் கொல்லப்பட்டு அதிகாரிகள் கொல்லப்பட்ட பிறகுதான் அவசர அவசரமாக போய் அமெரிக்க காலில் விழுந்து வாஜ்பாய் அவர்கள்ட்ட பேசி இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரியான நிலைமை தான் இப்போ மீண்டும் வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களுடைய ரத்தத்தில் வீரமோ இதுவோ இல்லை. ஏதாவது பூட்டோ கிட்ட ஒரு தடவை பேசும்பொழுது உங்ககிட்ட வெறும் 3 லட்சம் ராணுவம் தான் இருக்குது, இந்தியாட்ட 12 லட்சம் ராணுவம் இருக்குன்ற போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, 4 இந்துக்களுக்கு எங்கள் ஒரு வீரர் போதும், அந்த அளவுக்கு நாங்கள் வலிமையானவர்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் இந்த முட்டாள்களுடைய நீங்கள் இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஏவுகணைகள் எல்லாமே இவங்களை ஆக்கிரமித்தவங்களை, இவங்களுடைய பெண்களை, இவங்களுடைய நிலத்தை, மண்ணை, பெண்ணை வார்த்தையில் விவரிக்க முடியாத அளவுக்கு கொடுமை செஞ்சவங்களுடைய பேரை நீங்கள் அவங்களுடைய நேஷ்னல் அசெட்டாக தேசிய சின்னமாக இருக்கக்கூடிய ஏவுகணைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் என்ன அப்படின்றது தெரியும். இப்போது பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எந்த இடத்துலையும் எப்போ வேணாலும் உள்ளே போகுதும் தாக்குவோம். ஸோ இந்தியா சொன்ன அதே தான். ஸோ அக்டோபர் 2025 இதே போன வருடம் அக்டோபர் அப்போ இதே மாதிரியான ஒரு தாக்குதலை பண்ணாங்க. அதில் பாகிஸ்தானோட பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் நிறைய பேர் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகு தாலிபான்கள் ஒரு விமானப்படை இல்லாத ஒரு நாடு, ஆனால் தரைப்படை வலிமையானது, கொரில்லா தாக்குதலில் அவங்க பேர் போனவங்க. பாகிஸ்தானை அடித்து வச்சு செஞ்சதில் இவங்களோட வீரர்கள் தாலிபான்கள் கிட்ட அழுது சரண்டர் ஆகி அவங்க பேண்ட்டை கழட்டி முச்சந்தியில் தொங்க விட்டு ஒரு விக்ட்ரி பரேட் ஒன்று நடத்தினாங்க. இப்போ அடுத்த சம்பவம் அதான் நடக்க போகுது. அதே மாதிரி தாலிபான்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது விமானப்படை தாக்குதல், விமானத்தை எதிர்க்கிறதுக்கான ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு தாலிபான்கள் கிட்ட கிடையாது, அவங்க கிட்ட விமானப்படையும் இல்லை. ஸோ இது ஒரு ஒன் சைடட் ஸ்டோரி. ஒரு விமானப்படை இல்லாமல் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் வச்சுருக்கக்கூடிய ஒரு தாலிபான்களை நீங்கள் பெருசாக போய் உங்களுடைய F-16 கொண்டு போய் நீங்கள் தாக்குறது ஒன்றும் பெரிய ஒரு வீரத்தீர செயல்லாம் அங்கே கிடையாது. பட் தாலிபான்கள் இதற்கான பதிலடியை நாங்கள் நிச்சயமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ்தூனி ப்ரைடுன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இனத்தோடைய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரிவெஞ்ச், பழிவாங்கல் அப்படின்றது அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடியது. இப்போ அக்டோபருக்கு பிறகு இவங்க பிப்ரவரி மாதம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சி கம்மியாகிட்டே வரதை பார்க்குறோம். 24 ஒரு தாக்குதல், அதன் பிறகு 25 ஒரு வருடம் கேப்பு. இப்போ 25 அக்டோபர்லேருந்து பிப்ரவரி 2026 4 மாதத்தில் மீண்டும் ஒரு தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இவங்க சொல்லக்கூடியது நாங்கள் வந்து பயங்கரவாதிகளை கொண்டுட்டோம், தலைவர்களை கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு போன முறையும் இதே தான் சொன்னாங்க. டிடிபியோட தலைவர் அதன் பிறகு பாகிஸ்தானுக்கு உள்ளேருந்தே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் இங்கே தான்டா இருக்கேன்னு சொல்லி உலகத்துக்கு காமிச்ச நிகழ்வை நம்ம பார்த்தோம். பட் அங்கே வந்து லைவாக வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட்லேருந்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக இவங்க 2 இடத்துல தாக்கியிருக்கிறாங்க. நங்கார்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்திலையும் பக்திகா அப்படின்ற மாவட்டத்திலையும், இந்த 2 இடத்துலையுமே ஒரு மதராசாவை குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதில் கொல்லப்பட்டது 17க்கும் அதிகமான பொதுமக்கள். நிச்சயமாக தாலிபான்கள் இதற்கான பதிலடி கொடுப்பாங்க. பாகிஸ்தானோடைய வீரர்கள் மீண்டும் இவங்க முச்சந்தியில் கொண்டு போய் நிறுத்துவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 தாலிபான்களுடைய டேக் ஓவருக்கு பிறகு இவங்களுடைய அன்றைய ஐஎஸ்ஐ தலைவராக இருந்த ஜெனரல் ஹமீத் போய் ஒரு டீ கப்பை கையில் வச்சுக்கிட்டு ஸ்டைலாக போஸ் கொடுத்துக்கிட்டு, நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, யார் இருக்காங்கன்னு தெரியாதவங்களாம் பாருங்கள் இந்தியா ஓடி வந்துருச்சு. தூதரகத்தில் ஒரு தொலைக்காட்சி டிபேட்டை நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்தியா ஓடி வந்துருச்சு பாருங்கள், நீ பாகிஸ்தான் கையில் போயிருச்சு, நம்ம அவ்வளோதான் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2025 மட்டும் பாகிஸ்தான் ஒத்துக்கக்கூடிய தாக்குதல்கள், அதாவது டிடிபி இவங்களை வச்சு செஞ்சது 1000 இன்சிடென்ட்ஸ் கிட்டத்தட்ட 2025 இவங்க அஃபிஷியலாக ஒத்துக்கிட்டது. ஸோ அன்அஃபிஷியலாக எடுத்திங்கன்னா ஒரு 3000 நிச்சயமாக இருக்கும்.
இப்போ டிடிபியோடது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தாலிபன்கள் அவங்களோட இடத்த காமிச்சிட்டாங்க. தாலிபன்கள் அவங்க நாட்டை மீண்டும் எப்படி சீரமைக்கிறது அதை நோக்கி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் பெண்கள் உரிமையில மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அங்கே இருக்கவங்க சந்திச்சு தான் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க ஷரியா சட்டப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவும் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா தாலிபன்களுடைய ட்ராக் ரெக்கார்டுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல பெண்களை நீங்கள் அடிக்கலாம், ஆனால் எலும்பு உடையிற அளவுக்கு அடிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஃப்ராக்சர் இல்லாமல் எவ்வளோ வேணால் அடிச்சுக்கலாம் அப்படின்னு புது சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. பட் அதே சமயம் இவங்க நாட்டை வந்து எப்படி முன்னேற்றி கொண்டு போகலாம் அப்படின்றதுலையும் அவங்களுடைய பிளான், அது ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனாக இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கணும். அதே சமயம் அந்த ரிலீஜியஸ் கண்ட்ரோல் போயிடக்கூடாது, அந்த தியோபந்தியோடைய அந்த ஸ்டாம்ப் வந்து போயிடக்கூடாதுன்றது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோஹாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் நடந்துகிட்ட விதம் துருக்கிக்கும் பிடிக்கல, கத்தாருக்கும் பிடிக்கல, நீ எக்கடோ போங்கன்னு அவங்களும் விட்டுட்டாங்க. இனி மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு மீண்டும் கத்தாரோ இல்லை யூஏயோ பெரிய லெவலில் முன்னெடுக்க போகிறது கிடையாது. இவங்க தாலிபன்கள் கிட்ட பேசினாங்க அப்படின்னா இப்போ நடத்திய தாக்குதலுக்கான பதிலடியை தாலிபன்கள் கொடுக்காம நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தாலிபன்கள் இதுக்கு முன்னாடி இவங்க எவிடன்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னாங்கன்னா, எவிடன்ஸ் நீ பப்ளிக் டொமைனில் வைக்கணும், இதான் ஏன் நீ இது வந்திருக்க உன்னோட ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே மூடர்கள் தான் 2001 2007 அந்த டைமில் டிடிபி ஃபார்ம் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா, எல்லைக்கு இந்த பக்கம் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கவங்க வந்து பேட் தாலிபன், அதாவது டிடிபி, எல்லைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க குட் தாலிபன்ட்டு. 2 பேருமே பஸ்தூன் இனத்தை சேர்ந்தவங்க, 2 பேருமே அதே தியோபந்தி ஐடியாலஜிலேருந்து வரக்கூடியவங்க. இனம் ஒன்று, எல்லைக்கு அந்த பக்கம் எல்லைக்கு இந்த பக்கம் எப்படி குட் அண்ட் பேடாக மாறுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தான் நமக்கு இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் நல்ல தீவிரவாதிகள், இந்தியாவுக்கு நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் கெட்ட தீவிரவாதிகள் அப்படின்னு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தான் இன்னைக்கு இந்த நாட்டை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் இவங்களுடைய அஃபிஷியல் ஸ்டாண்ட் எங்கே இந்த பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை இவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக சொல்கிறது தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தான் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு, நமக்கு அதில் டவுட்டே வேண்டாம். ஆனால் இவங்க இதில் இன்னொன்னையும் சேர்த்துக்கிறாங்க, ஐஎஸ்ஐஎஸ் அஃபிலியேட்ஸ் அப்படின்ட்டு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செய்தி வந்ததை நம்ம பார்த்தோம். அல்-கொய்தாவுடைய ஸ்ட்ரென்த்து கிட்டத்தட்ட 50 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் அவங்க மீண்டும் ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஐஎஸ்ஐஎஸ் உடைய ஃபுட் பிரிண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் கூட அந்த இடத்துல நம்ம பார்த்தோம், ஐஎஸ்ஐ ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இங்கே நாங்கள் ஐஎஸ்ஐஎஸ்கே மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற போது, ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்றது மொத்த மேற்குலகத்துக்கும் ஒரு எதிரான ஒரு பயங்கரவாத அமைப்பு, உலகத்தோடைய ஒரு ட்ரெட்டட் பயங்கரவாத அமைப்பு. அவங்களையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் கிடைக்கும். ப்ளஸ் அமெரிக்காட்டிருந்து இதை காரணம் காமிச்சு காசு பிடிங்கி சாப்பிட்லாம் அப்படின்றது தான் இதில் உள்ளே இருக்கக்கூடிய இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ஐஎஸ்ஐஎஸோடைய கேவோடைய அமைப்பு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டையர்டு அல்-கொய்தாலேருந்து வெளியில் வந்தவங்க, ஒசாமா பின் லாடன் கொல்லப்பட்ட பிறகு வெளியில் வந்தவங்க, அவனே இவங்க தான் அவங்களுடைய பன்னு கண்டோன்மெண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதாவது அவங்களுடைய பாகிஸ்தான் மிலிட்ரி அகாடமியிலேருந்து ஒரு 750 மீட்டர் தொலைவில் தான் இவங்க ஒசாமா பின் லாடனே வச்சுருந்தாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த ஆட்கள் தான் இன்றைக்கி ஐஎஸ்ஐயை வச்சு இயக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். உலகத்தில் எங்கே பயங்கரவாதம் தேவைப்படுதோ அவங்களுக்கு இவங்க இந்த ஐஎஸ்ஐ ஸ்டாம்பை வச்சு இவங்களை அனுப்பிச்சி விட்றது. ஸோ அவங்க மேலேயே இவங்க வந்து தாக்குதல் நடத்தினாங்க. எதுக்குன்னா அந்த இன்டர்நேஷ்னல் இதில் கொண்டு வரதுக்கு. அதன் பிறகு வழக்கம் போல் அதே தான், இந்தியாவோட ரா 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 அப்படின்னு சொல்லி உளவுத்துறை பண்ணுது. ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க, பாகிஸ்தானுக்கு எதிராக போயிட்டாங்க, ஆப்கானியர்களுக்கு 21 வருஷம் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம், எத்தனை லட்சம் மக்களுக்கு சோறு போட்டிருப்போம், நீங்கள் ஒரு துரோகிகள், இஸ்லாமியர்களாக இருந்துட்டு இஸ்லாமிய நாடுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இந்த டூ நேஷன் தியரி உடஞ்சது 1971. இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு, அது வந்து எங்களோட தலைமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜின்னா ஆரம்பித்த அந்த சோ கால்டு டூ நேஷன் தியரி, அதே இஸ்லாமியர்கள் பெங்காலில் இருக்கக்கூடிய 8 கோடி இஸ்லாமியர்கள் உங்களோட இருக்க முடியாதுன்னு சொல்லி தனி நாடை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த டூ நேஷன் தியரி எங்கே போச்சு? அப்போ மீண்டும் ஒரு முறை இந்த நாடு சரிபாதியாக உடையணும். ஒரு பக்கம் ஒரு கையை வெட்டி தனியாக எடுத்துச்சு அன்றைக்கி 1971 நம்ம செஞ்சு கொடுத்தோம். மீண்டும் அந்த நிலைமைக்கு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்தியா பெருசாக ஒன்றும் அலட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. பாப்கார்ன் வச்சுட்டு எப்படி நம்ம படம் பார்ப்போமோ ஒரு 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம்ன்ற மாதிரி ஒரு 3 to 4 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். இவங்க என்ன நிலைமையில் ஆகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நடத்தப்பட்ட தாக்குதல் 3 முக்கியமான காரணங்களுக்காக. உள்ளுக்குள்ளே இப்போது
இப்போ இம்ரான்கானோட கண் பார்வை போயிடுச்சு, இம்ரான்கானோட ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட்லாம் நம்ம அதிகமாக பார்த்தோம். அதுலேருந்து லோக்கல் பாப்புலேஷனை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்தியா கிட்ட எல்ஓசியில் ஒரு ஃபயரிங் பண்ணி பார்த்தாங்க. எல்ஓசியில் சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்ணாங்க. இந்தியா கொடுத்த செருப்படியில் இங்கே வம்பு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாலிபான்கள் பக்கம் ஒரு குண்டு போட்டு ஒரு விமானப்படையே இல்லாத நாட்டை, ஒரு ஏர் டிஃபென்ஸ் இல்லாத நாட்டை பெரிய வீர தீர சாகல் செஞ்ச மாதிரி டைவெர்ட் பண்ண வேண்டியது. ரெண்டாவது, உண்மையாலுமே இவங்களால் அங்கே இருக்கக்கூடிய பஸ்தூனிகளை மேனேஜ் பண்ண முடியல. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்குது. மூணாவது, ஐஎஸ்ஐஎஸ் எதிரான தீவிரவாத போராட்டம்னு சொல்லிட்டு உலகத்தோடைய அட்டென்ஷனை ஏர்ன் பண்ணுறது, அதன் மூலிமா ஏதாவது காசு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறது. நாலாவது, இந்தியாவையும் ஆப்கானிஸ்தானையும் சேர்த்து இதில் கோத்து விட்டு இவங்க தான் எங்களுக்கு எதிராக பண்ணுறாங்க, இவங்க தான் எங்களுக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்களுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நியாயப்படுத்துறது. இந்த 5 காரணங்களுக்கு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கே தவிர இவங்களால பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியாது. ஏன்னா மொத்த நாடுமே பயங்கரவாதம் ஒரு முகாமா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. தாலிபான்கள் எப்படி இவங்களை வச்சு செய்கிறாங்கன்றத அவங்க செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.